அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வித்தியாசமான தருணம் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸுக்கு வந்து ஒரு சக்சஸ் ஆகி அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும் போது அதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின் இந்த இதுல வந்து நான் வாடி வாடி சாங்ன்றதான் நான் அப்போ கொரியர் பண்ணியிருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல வந்து அந்த இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பயங்கரமா கொண்டாடினாங்க. 20 வருஷம் கழிச்சு இப்ப ஜென்சி இல்லையா, அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்க, அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அந்த படத்துல பல ஸ்பெஷல் இருக்கு எனக்கு பர்சனலி. என்னன்னா வந்து ரீக்ரியேஷன்ஸ்ல வந்து தானு சாரோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது. ஏன்னா அப்பதான் மாஸ்டர் நான் 1 வருஷம் இருக்கும் அது முன்னாடி பண்ணியிருக்கேன். விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன், திருப்பாச்சியில. அதுக்கப்புறம் பண்ண 2வது படம் இது. அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு தெலுங்கு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் பயங்கர பிளாக் பஸ்டர் சாங்ல வந்து படதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து ஜீவா சார் மறைந்த ஜீவா சார் வந்து ஜீவா சார்னா அவரோட பயங்கர ஃபேன். நான் அஸ்ல இருக்கும் போதே அவரோட போட்டோகிராஃபி எப்படி இருக்கும், அவர் எப்படி மேக்கிங்ன்றது நான் சொல்ல போது ஒன்னா அவரோட ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட போட்டோகிராஃபி அவரோட வேலை செய்ய போறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பயங்கர ஒரு எவர் கிரீன் மொமெண்டா இருக்கு. அப்புறம் வந்து விஜய் சார் ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இவ்வளவு சூப்பர் சாங் பிளஸ் வந்து நம்ம என்னதான் கொரியர் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து இன்னைக்கு அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அதோட வரவேற்புக்கு மிக முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான். அவர் வந்து அவர் தியேட்டர்ல வரும்போது இல்ல நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அந்த அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதுலாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது. அது ரொம்ப சூப்பர். இன்னும் கூட என்ன இப்போ வருத்தம் அது வந்து என்ன சொல்றது, இனிமே அது வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை. என்ன சொல்றது, நிறைய இனிமேட்டு வந்து அவர் வேற ஒரு பயணத்தை நோக்கி போறாரு. ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட். நம்ம வந்து அதை மிஸ் பண்றதே நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது. பட் அவரு கூட நல்ல பயணம் வந்து வெற்றி அடைய வந்து சாருக்கு வாழ்த்துக்கள். ஆனா என்னன்னா இப்ப இந்த பொக்கிஷன் மாதிரி சார், இப்ப இந்த நம்ம இந்த படம் பொக்கிஷன் மாதிரி நமக்கு அந்த மாதிரி பொக்கிஷன் வந்து விஜய் சார் சம்பந்தப்பட்ட சொல்றேன். சார் கிட்ட 3 படம் இருக்கு. ஒன்னு சச்சின், அப்புறம் தெரி, அப்புறம் துப்பாக்கி. இந்த அவ்வளவு வச்சிருக்காரு. சோ அந்த 3 படத்துலயும் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த டீமோட ஜான் சாரா இருக்கட்டும், தானு சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத் சாரா இருக்கட்டும், விஜய் சார் எல்லாரோடையும் வேலை செஞ்சது வந்து எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நன்றிகளும் தேங்க்யூ சார். அதே மாதிரி என்னோட டான்சர்ஸ் டீமா இருக்கட்டும் அவங்க. அப்புறம் இன்னொருத்தர் பத்தி சொல்லணும், அது என்னோட வைஃப். உங்களுக்கு தெரியும் லலிதா, நிறைய பேருக்கு தெரியும் லலிதா ஷோபி. அவங்க அப்பா டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, அவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்ப இல்ல, அபிஷியலா கிடையாது. பட் அவங்களோட சப்போர்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட இன்புட் வந்து நிறைய இந்த சாங்ல அது நம்ம சொல்லாம விடக்கூடாது. சோ அவங்க வந்து அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இப்போ அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இப்பவும் வந்து அந்த என்ன சொல்றது, இன்னைக்கும் வந்து அந்த பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும், தொலைக்காட்சி எல்லாருமே, நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம், காட் பிளஸ். கேட்குறீங்களா? ஏன் சார் கேட்குறீங்க? அனுப்புங்க சார் அப்படின்னு. சரி, என்ன ஜான் அனுப்பிச்சு வச்சேன். 1 ஹவர்லயே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது, சார் கலகலன்னு போகுது சார், எது பண்ணலாம் சார் அப்படின்ட்டாரு. இப்படி ஒன்றும் தேவிஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான், சோபி சொன்னதும் விஜய் தான். இப்படி ஒரு ஆக்கிரமிச்ச ஒரு படம் அது. இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் போஸ்ட் ஒட்டும் போது இது வந்து ஏப்ரல் 14th வெளியிடுன்னே நான் விளம்பரப்படுத்திட்டேன். ஸோ சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் 14th 2005 இந்த படத்தை அகிலமும் திரையிடப்பட்டேன். வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட 200 நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சுது. ஆல்பத்தட் மாதிரி இப்போ படத்தை நிறுத்தும் போது கூட அண்ணன் நிறுத்தத்துக்கு மனசு இல்லை, பட் கமிட் பண்ணிட்டேன். படம் 200வது நாள் நிறுத்துற பாகம் கூட 1000 ரூபாய் ஷேர்னே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு 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 அடித்தளன்றது தான் இதை நான் சொல்ல முடியும். அப்படி பயணித்த இந்த படம் வந்து ஊட்டியில் தான் நான் நடக்கணும்னு பயணிக்கும் போது ஜீவாமா தான் கேமராமேன்.
அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமா இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வந்து முதல் வந்து ஷூட்டிங் வந்து ஊட்டியில தான் நடக்குது. அதுக்கு முதல் நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லலாம், துயரத்துல தமிழ்நாடே அழந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செய்து அந்த படப்பிடிப்பை ஆரம்பிச்சு வச்சோம். 4 மணியும் பொழுது வரணும் பிரமாதமா நடந்தது. இங்கே கம்பகலோவில் செட்டு போட்டு அதனுடைய பேட்ச் ஒர்க்லாம் எடுத்தோம். விஜயன் மாஸ்டர் வந்து 2 ஃபைட் அந்த படத்தை பண்ணியிருப்பாரு. அந்த 2 ஃபைட்டும் வந்து இதுவெல்லாம் அதுவும் ஒரு 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 உணர்வையும் ஒரு வெறியும் தோண்டாது. ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த 2 சண்டை காட்சிகள் இருக்கும். தேவி பத்தி சொல்லணும்னா 24 மணி நேரம் உழைப்புன்னு உழைக்கிறவர். அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. எனக்கு குடும்பத்துல ஒரு பிள்ளையா தான் அதை நான் பார்க்கிறேன். சமீபத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 10, 12, 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோபியும் தேவிஸ்ரீ பிரசாத்தையா 2 பேரும் நீங்க நடிக்கணப்பா, நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கணும்னு ஆர்வமா தூண்டி விட்டா. ஆனா இன்னொருலாம் அவங்க 2 பேரும் அதுக்கு வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில பார்க்கும்போது தேவி பையே அச்சு அந்த மாதிரி இப்ப கூட ஆசையா இருக்குதா உன்னை வந்து நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வுகள் அவர் வந்து ஒரு இசையில வந்து தனக்கு முன்னோடிகளை வந்து தெய்வீகமா மதிக்கிறவர். அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார், இளையராஜா படத்தையே வந்து அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ள போனோம். அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கார். தொழில் பக்தி உள்ளவர், எந்த நேரமும் சதா தொழிலையே புதுமையை உண்டாக்கணுன்றவர். இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸ் அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுக்குது. அப்படிப்பட்டவர் வந்து இந்த படம் இவ்வளவு பிரமாதமா போகுது, இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இது வந்து எல்லா தியேட்டர் ஓனரும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க. ஏன்னா முக்கியமா பார்த்தா ரோஹிணி பன்னீர்செல்வம் வந்து ஏன்னா எல்லாம் கேட்கறாங்கண்ணே, பசங்களாம் வந்து நீங்க உடனே சச்சின் ரீரிலீஸ் பண்ணுங்கண்ணே எல்லாம் கேட்கறாங்கன்னு. ரீலீஸ் இல்லைன்னா எல்லாம் ஒரு செய்தி வந்தா கூட ரீலீஸ் பண்ணணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கும் வந்து அதை இந்த நேரத்தில் இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இதுவரை இப்ப சினிமா என்ன ட்ரெண்ட்ல இருந்து அதுக்கேற்ற மாதிரி போகணும் தான் லிரிக் வீடியோ போட்டது, ட்ரெய்லர் போட்டது, போஸ்டர்ஸ் அமைச்சது. அதுக்குண்டான இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா எக்ஸ்ட்ராடினரியா வருது. அன்னைக்கு பண்ண விளம்பரம் செலவு விட இந்த இப்ப பண்ற விளம்பர செலவு கம்மியா இருந்தா கூட ஆனா பூதாகரமா எடுத்து போயிட்டாங்க அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும். அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு. 2வது நான் வந்து முதல்ல வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரோஹிணி தியேட்டர் உள்ள நுழையினா சத்தியமா சொல்றேன், இந்த ஜனத்தை என் ஜென்மத்துல பார்க்கல. அப்படி மிதக்குது ஜனங்க. அதை நீந்திக்கின்னு போறேன். என் பேர பசங்களாம் கூப்பிட்டு போறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவன் கொஞ்சம் முன்ன அனுப்புங்களா அப்படின்னு இழுத்தும் போற அளவுக்கு ஜனத்திரல். அங்க போகும்போது அந்த கையில அவங்க கட்டி இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவி ஸ்ரீ பிரசாத்தையும் தம்பி சோபியும் நினைச்சு சந்தோஷப்படுறது இல்லாம அதுல வந்து விஜயனுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு மேனரிசம் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கி இருக்கிறாங்க. சோபியும் சரி விஜய் தம்பியுடைய மேனரிசம் வந்து எக்ஸ்ட்ராடினரி புது பாணியில இருக்கு. இன்னைக்கு அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனா அந்த பாடலும் அமைஞ்சது. அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்புல தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேரவன் இருக்கு, அங்கிருந்து வரது லேட் ஆகும்னு என் பையன் சொல்லுவான் பரந்தாமன். அப்பா அவர் வந்து குவாலிஸ் பக்கத்துல நின்று லுங்கி கட்டின்னு டிரான்ஸ்லேட் பண்ணார்ப்பா அப்படின்னு. இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாம தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகர்ல தம்பி விஜய் தலையானவர், சிறப்பானவர். அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு பெரிய வெற்றி. அதே நேரத்தில் ரோஹிணி தியேட்டரு ரேவந்த் தம்பிக்கும் சரி, கமலா தியேட்டரு சந்தன செட்டியாருடைய பேரன் விஷ்ணுவுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொன்னோம். இது இவ்வளவு பெருசா எடுத்தும் போற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் தியேட்டர்ல வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது. இன்னைக்கு பார்த்தா கூட செவ்வாய் படம் நம்ம கூட ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க.
அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஒரு கூட படம் வந்தா கூட நம்ம தள்ளி பண்ணணும்ன்றத நான் முடிவு பண்ணி 8 நாள் தள்ளி 9வது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்றாங்க, அது எந்த காரணமும் கிடையாது. ஒரே நேரத்தில் 2 படம் வருது, 4 படம் வருது. இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸோட தான் வந்தது. ஒரே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து 8 நாள் கழிச்சு தான் வந்து. ஆக யாரும் அதை பத்தி தப்பா நினைக்காதீங்க. நம்ம அந்த மாதிரி இடத்துல இல்லை. இந்த சினிமாவை என்ன வளர்த்துருந்து இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆகவே உங்ககிட்ட தன்மகன் சொல்றேன், இந்த திரையுலகம் வாழ்வான வாழணும், வையகம் தழைக்க வாழணும், வாழ்வெல்லாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேலை பிசிக்கல் ஜேர்னி. அண்ட் ஆல்சோ இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்செப்ட் நடந்தாலும், அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், என்னோட லைவ் கான்செப்ட்ஸா இருக்கட்டும், சும்மா ஏதாவது கெஸ்டா போன அப்புறம் கூட இந்த மாதிரி இந்த நம்ம கண்மூடித்து இருக்கும் போதோ இல்ல வாடி வாடியோ பாடாம ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தானு சார் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்ல இருந்து வந்து தானு சார் கூட, இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சங்கர் MBBS நான் பிகினிங் ஆஃப் மை கரியர்ல நான் பண்ண அப்பவே ஃபோன் பண்ணி, தம்பி எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் சொல்றாங்க, அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு. நம்ம கூடிய ஒர்க் பண்ணோம். அந்த கரெக்டா நான் எப்பவுமே சென்னை அன்னைக்கு மட்டும் தான் ஏதோ வேலை ஹைதராபாத் போயிருந்தேன். அன்னைக்கு தான் தானு சார் ஃபோன் பண்ணிருந்தாரு, எப்போ வரமா ஊருக்கு நான் வந்தவங்க நான் மீட் பண்ணுவாரு. அப்படியே வந்த உடனே மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சார் பண்ணிருக்கேன். எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ். எல்லாத்துலயும் என்னன்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்க, தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, இவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்கல்ல, இது என்னமோ நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ. ரொம்ப நன்றி சார், அதுக்கு பெரிய கைத்தறி நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ எந்த மரியாதையோட எந்த அன்போட, மரியாதைங்கிற விட ஒரு அன்போட பேசுவாரு. எந்த அன்போட பேசினாரோ அதே அன்புதான் இவ்வளவு வருஷமா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது எனக்கா இருக்கட்டும், ஜான் சாருக்கா இருக்கட்டும், ஷோபி சாருக்கா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு சார் மறுபடியும் எப்ப சார் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர். இந்த வீக் கிரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றி தானு சார். சில கம்மி வேர்ஸ்ல எல்லாம் உங்களை பத்தி சொல்லி முடிக்க முடியாது, நிறைய பேசணும் உங்களை பத்தி பேசினா. சோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையாக என்ன பாப்பாரு. எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரக்டா ஸ்டுடியோ வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்பெல்லாம் ஐ மீன் we are all in the digital era where வாட்ஸ்அப்லயே வந்து கல்யாண பத்திரிகையே வாட்ஸ்அப்ல அனுப்புற ஒரு காலத்துல அவரே போன் அடிப்பாரு. இந்த மேனேஜர் போன் பண்ணது ஃபர்ஸ்ட் இருந்து அப்படி பிறகு நான் பாக்குறேன். மேனேஜர் கொண்டு தானு சார் பேசணும்னு சொல்றாரு, இருக்கீங்களா, இதெல்லாம் இது இருக்கு டேரக்டா என்னமா எங்கமா இருக்க, ஒரு வீட்டுல ஒரு அப்பா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும். அதனால அவர் எங்க இருக்கேன்னு சொன்னா, எப்போ ஃப்ரீன்னு சொன்னா, இது வரைக்கும் நான் வந்து இல்ல சார் வேலை இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவரோட அந்த குரல்ல அந்த அன்பு இருக்கும். எங்கம்மா இருக்கு சார், ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு மீட் பண்ண நான் மட்டுமா இல்ல நானே வரேன், அவரே வந்துடும். இப்படிதான் சில மாசங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஒரு ஸ்டுடியோ வந்தாரு. ஒரு நல்ல செய்தி சொல்லணும், சொல்லுங்க சார் இந்த மாதிரி சச்சின் ரீலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. சோ அன்னைக்கு அவர் சொன்னது வந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமையாவும் கூட இருக்கு. ஈவன் ஐ அம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அதனால எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்றேன். முக்கியமா தானு சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஜான் சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ற மாதிரி தான் இருந்ததுன்னா, அவ்வளவு பேஷனேட் அண்ட் அவ்வளவு ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜெண்டோடைய சன். ஆனா அதோட இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை. நான் எப்பவுமே ஒரு பாட்டு அவர் வந்தப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடுவேன், பருவமே புதிய பாடல் பாடு. இப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு, அந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சோ தேங்க்யூ ஜான் சார். ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம் சொல்றதை விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல மெமரிஸ் அடங்கி உள்ள ஒரு பெரிய மெமரி இது. அவ்வளவு ஸ்வீட் மெமரிஸ் இந்த படத்துல. ஒரு பாட்டு அவ்வளவு ரசிச்சு நாங்க வந்து பண்ணோம். அண்ட் அவர் சீன்ஸ் எல்லாம் சொல்ல கூட ஏன்னா அப்போது விஜய் சார் வந்து நல்லா மாஸ் படம், அது படம். ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பயங்கர மாஸ் ஸ்டார் ஆகிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டு இருக்கிற டைம் இது.
அப்ப திடீர்னு இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கே விஜய் சார் எப்படி கதை சொல்லும் போது யோசிச்சு பாக்குறோம் எப்படி பார்க்க போறோம் எப்படி பார்ப்போம் அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் காட்டுவாரு. இந்த போட்டோ ஷூட்ல காட்டினப்போ இது பாருங்க என்னமோ இன்னைக்கு நேற்று எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ண போட்டோ ஷூட் மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது போட்டோகிராஃப் பண்ண வெங்கட்ராம் சார் ஐ திங்க் தே டிசர்வ் a huge round of applause. ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட்டாவும் பிளாக் பஸ்டர் ஆகும். ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை போட்டு மறந்துடுவோம். இல்லைன்னா கொஞ்ச காலம் கழிச்சு அதை பார்த்தாலும் எப்போ அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து நிஜமாவே இன்னைக்கு நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்கு. சோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ண அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஜான்சன். இட் வாஸ் a great journey and it is a great journey still going on. And அதே போல ஷோபி சார் அவர் பத்தி நான் என்ன சொல்லுது, அவர் பார்த்தா ரொம்ப குவைட்டா, நான் என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளவு குவைட்டா இருக்காரு அப்படிதான் சொல்றேன். நானே சும்மா டமாண்டிங்கன்னு ஓடிட்டே இருப்பேன் ஸ்டுடியோல. ஆனா இவரை பார்த்து பாத்தீங்க இப்படியேதான் உட்கார்ந்து இருப்பாரு. சாங் போட்டு காரணமும் அப்படிதான் உட்காருவாரு, அதை பத்தி பேசுவோம் அப்படிதான் உட்காருவாரு, அது பயங்கரமா எடுத்துருவாரு, ஆனா திருப்பி அப்படியே உட்காருவாரு. அந்த மாதிரி அதோட எங்களோட இது ஸ்டார்ட் ஆன கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள், பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோட சாங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம்க்கு நின்றுடும். எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஷுவல்ஸ் ஹேவ் டு பி மேரிட் டு தி சவுண்ட். ஏன்னா சவுண்டும் விஷுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனாதான் சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம். பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்போதான் அது மறக்கவே மாட்டோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் நான் சொல்றேன். இதோட இந்த வாடி வாடி பாட்டு இது நான் இந்த தியேட்டர்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போறேன், இன்னும் சொல்லல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மட்டும் நான் சொல்றேன். அது சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. இந்த பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க, அப்படியே சிங்க்ல ஆடுறாங்க. வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு, அது சிங்க்ல ஆடுறாங்க. சோ அந்த கிரெடிட் மூவிக்கு வந்து ஷோபி சாருக்கு கொரியோகிராஃபர் நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த பெரிய கைத்தட்டல். ஏன்னா அது ஞாபகம் வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்க. அப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சார் தான். ஏன்னா ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு அண்ட் ஒன்ஸ் அகைன் இப்போ நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தானு சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் வைக்கலாம்னு அன்னைக்கு விஜய் சார் சொன்னது. அதுக்கு முன்னாடி திருப்பாச்சிங்கிற படத்துல ஒரே பாட்டு நான் பண்ணிருப்போம். விஜய் சார் வந்து கேட்டிருந்தாரு அந்த கட்டு கட்டு கீரை கட்டு சிரஞ்சீவி சார் பண்ணது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அப்ப அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டாரு. ஐயோ கண்டிப்பா சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபுல் படமா ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்படிலாம் நினைப்பா விஜய் சார் கூட பண்றோம் பயங்கரமா கலக்கணும், ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமா போட்டு பின்னலாமே அப்படின்னு. அது போலதான் நாங்க கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சது. அதே மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா தானு சார் வந்து மறுபடியும் இந்த நாளைக்கு வந்து திருப்பி இன்வைட் பண்ணாரு. அதுதான் அவரு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. வந்துட்டு பிரீமியருக்கு இன்வைட் பண்ணாரு. பட் ஆனா அந்த டைம்ல எனக்கு வைசாக்ல என்னோட ஒரு கான்செர்ட் பெரிய கான்செர்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க எல்லாம் வைசாக் போயிருந்தோம். கரெக்டா அன்னைக்கு சென்னையில இல்ல. சோ பிரீமியர் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா ரிலீஸ் ஆன அப்புறம் எனக்கு எல்லாம் ஃபுல்லா ரீல்ஸ் டேக் பண்ணி வந்துட்டே இருக்கு, இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும். அதை பார்த்தாங்க. நாங்க ரிஹர்சல்ஸ் பண்ண ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பொறாமையா இருக்கு. ஐயோ நம்ம இந்த தியேட்டர் போக முடியலையே, இதுல நம்ம இருக்க முடியலையே, இந்த விழாவில இந்த செலிப்ரேஷன் நம்ம இருக்க முடியலன்னு. அதுல ஒண்ணு மட்டும் என்னால மறக்கவே முடியல. வீதியா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு சூரியனும் அடம் பிடிக்குமே, இந்த ஒரு லைன்ல எப்படி இருக்குங்க. அது முக்கியமா லவ் சாங்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின் எடுத்து போறவர். அதே மாதிரி ஐ ஹேட் a great time working with him. அவரோட என்ன ஸ்பெஷாலிட்டினா சார் ஒரு பாட்டு நம்ம ஒர்க் பண்ண சொன்னோன்னு சார் ஸ்டூடியோ வந்துட்டுமா அப்படின்னு வந்துடுவாரு. அவர் டியூன் அனுப்ப சொல்லி கேட்க மாட்டேன். டியூன் அனுப்பிட்டமா இல்ல நான் வந்துடுறேன். அப்படியே உட்காருவாரு. எப்படி நான் இதோ இவரு மாதிரி கை கட்டிட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி உட்காருவாரு. டியூன் பாடுங்கன்னு நான் பாடிட்டே இருப்பேன், அவர் எழுதிட்டே இருப்பாரு. இப்படிதான் எல்லா பாட்டுமே பண்ணோம். அப்படிப்பட்ட நாமுத்துக்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அவர் எப்பவுமே எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாரு. அண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். அதே போல ஜீவா சார் பத்தி ரொம்ப முக்கியமா சொன்னேன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு இந்த படம். ஏன்னா ஜீவா சார் one of the most legendary cameramen that we have. We have a சொல்றேன்னா அவரோட ஒர்க் எப்பவுமே நம்ம கூட இருக்கும். அதாவது we have brother. சோ இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஜான் சார் வந்து சில விஷுவல் எல்லாம் எனக்கு காட்டுவாரு. வந்தப்போ சில பார்ப்போம் பியூட்டிஃபுல்லா இருக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அப்போ இந்த பாட்டு ஷூட்டிங் போயிருக்கு. இது இப்ப நான் பாடுனது கண்மூடி திறக்கும் போது அதுதான் அதோட ஸ்டோரியே. அந்த பாட்டு போகும்போது ஜன்னல் என்னன்னா நான் கம்போஸ் பண்ணப்போ என் வாய்ஸ்லயே இருக்கும். ஃபைனல் வாய்ஸ் பண்ற வரைக்கும் அந்த ட்ராக்கா பாடி வச்சிருப்பேன்.
ஏன்னா என்னோட ஃபீல் என்னன்னா சிங்கர் புரியணுங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் ஃபீல் பண்ணேன். எல்லா மியூசிக்ஸ் அதான் பண்ணுவோம், பாடி வச்சிருவோம். ஃபைனலா வந்து இது யாரை வச்சு பாட வைக்கலாம் ஒரு பெரிய லிஸ்டே எடுத்து வச்சிருக்கேன். நான் அதான் சாமியில இருந்து இவருன்னு சொல்லிட்டு நிறைய யாரு புதுசா இருக்கும் இதுக்குன்னு. ஸோ இது வந்து ஷூட்டிங் போச்சு. ஷூட்டிங் முடிய அப்புறம் ஒரு நாளைக்கு தானு சார் திடீர்னு ஸ்டுடியோ வந்தார். தானு சார் ஜான் சார் எனக்கு 2 பேரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு சொன்னாரு, என்னமா போயிட்டு இருக்கு, இல்ல சார் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இது வந்து கரெக்டா நான் வந்து அது ஒரு வாய்ஸ் மிக்ஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்முடித்து இருக்கும்போது பணபதியிலும் நான் வந்தது அதுக்கு தான். முக்கியமா வந்து ஜீவா சார் வந்து உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னாரு. அந்த ஷூட்டிங் போது கேட்டுட்டு இது யாரு தேவி வாய்ஸான்னு கேட்டாரு. ஆமா ட்ராக் தான் சார் பாடு. இல்ல தேவி கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க, தயவு செய்து இந்த வாய்ஸ் வந்து மாத்த வேணாம், இது நான் ஜீவா சொன்னதா தேவிக்கு சொல்லுங்க, இது வந்து மாத்தக்கூடாது. அவர் வந்து ரிக்வஸ்டாவோ இல்ல நல்லா இருக்கு வச்சுக்க அப்படிலாம் சொல்ல, ஒரு கமாண்ட் மாதிரி தான் அனுப்பிச்சாரு. ஒரு அன்போட சொல்லலாம். தேவி கிட்ட சொல்லுங்க, இதை வந்து வாய்ஸ் மாத்தக்கூடாது, தேவி வாய்ஸ் தான் இருக்கணும், இதை நான் சொன்னதா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்ப தானு சார் வந்து சொன்னாரு. அது சொன்ன எனக்கு the liberty he took to tell that and the affection he had to tell that, I felt so good. ஜீவா சார் சொன்னதுனால மட்டும்தான் அந்த கண்முடித்து இருக்கும் போது என் வாய்ஸ் நான் வச்சிருக்கேன். ஒன்லி as a respect to ஜீவா சார் தான் நான் அதை வச்சிருந்தேன். அதுக்கு ஜீவா சாருக்கு இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா நான் பாடணும் நான் நினைக்கவே இல்லை, வேற யாரையும் பாட வச்சிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து it is very unfortunate that we lost him, but we always have him through his work. But எனக்கு அந்த மெமரி என்னன்னா, அவரு அது சொன்னது வந்து எனக்கு லைஃப் டைம் மெமரி. அண்ட் இது வரைக்கும் அந்த பாட்டு நான் பாடும்போது எனி டைம் இப்ப பாடும்போது அவர் தான் ஞாபகம். நாங்க மலேசியால ஷோ பண்ணிட்டு இருக்கோம், இந்த பாட்டு ஆரம்பிக்கிறோம், எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங். ஓ அப்படின்னு அவ்வளவுதான். ஹோல் கிரௌட் ஆஃப் சம் அரௌண்ட் 20,000 பீப்புள் மலேசியா ஓப்பன் ஸ்டேடியம்ல ஃபுல்லா பாடுறேன். ஃபுல் பாடு நான் இருக்கே பாடல, அவங்களே பாடிட்டாங்க. அதுக்கப்புறம் போனதுல இருந்து எல்லா கிரௌண்ட் கத்துறேன், வாடி 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 சார். நான் சொன்னேன் அதான் லாஸ்ட் சாங், அது ஃபர்ஸ்ட் டைம் பாட முடியாது. ஸோ 4 hours பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ பாடி 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 ஸ்டார்ட் பண்ணணும். ஐயோ அந்த கலாட்டாவும் சரி